காலங்காத்தால நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குரல். அஜய் பேங்க் போனடா சீக்கிரம் கிளம்பு. ஆ இந்த வாரம் நீங்கள் அண்ணனை தானே பேங்க்குக்கு அனுப்பணும், ஏன் என்ன அனுப்புகிறீங்க? என்ன தான் சொன்னாலும் நீங்கள் என்ன தான் அனுப்புவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அப்போ தானே அவளை போய் பார்க்க முடியும். அவன்றது அந்த பேங்க்கில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு. அம்மா எப்போல்லாம் என்ன பேங்க்குக்கு போக சொல்கிறாங்களோ அப்போல்லாம் அந்த பொண்ணை பார்க்கறதுக்காகவே நானே வாலண்டியராக போயிடுவேன். முக்கிய குறிப்பு, அம்மா ஒன்று கேட்டு அதுக்கு நான் ரிப்ளை பண்ணலன்னா இப்படி தான் கண்டமேனிக்கு சரிப்படி விழும். இதோ கிளப்பிட்ட இருக்கம்மா. பேங்க்குக்கு போயிட்டு வரதுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, எங்கள் வீடு இங்கே இருக்குது, பேங்க்லாம் அங்கே இருக்குது. இவளுக்காக திருப்பதிக்கே நடந்து போயிட்டு வரலாம், இதெல்லாம் ஒரு தூரமா? பேங்க்குக்கு வந்தாச்சு, சுற்றி முற்றி எல்லா இடத்துலையும் தேடியும் பார்த்தாச்சு, அந்த பொண்ணை காணோம். ஒரு வேளை இன்றைக்கி லீவாக இருப்பாளோ? ரொம்ப நேரம் அவளை தேடுறேன்ட்டு போன வாட்டிக்கு மாட்டின மாதிரி இந்த வாட்டிக்கு அவகிட்ட மாட்டிக்க போகிறேன். என்னைய பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன கடத்த ஆனால் அவங்க ஒன்றும் பார்க்கலங்க. இந்த வாட்டிக்கு நான் அவகிட்ட மாட்டவே மாட்டேன். தம்பி அந்த செக்கை எடுப்பா. இதோ இருந்தாங்க தாத்தா செக்கு. ஏண்டா எனக்கு என்ன கிழட்டு வயசார ஆகுது. வெள்ளை முடி வந்தால் தாத்தான்னு தானே சொல்லுவாங்க. ஏண்டா மீசையில் ஒரு வெள்ளை கொடு ஊந்துடக்கூடாது, உடனே தாத்தான்னு சொல்லுவீங்களே. என்னடா பார்க்கல, சண்டைக்கு வரியா? வச்சு போமா வண்டி கொண்டி. தாத்தாங்குள்ள நான் சண்டை போடுறது இல்லைங்க. என் சண்டை போடும்போது யாரா அது? ஐயோ இவளா?